அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசியின் பதிவு. பெருமாளுக்கு வருடம் முழுவதுமே ஏகாதேசி திதி நாட்கள் வந்தாலுமே இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷங்க. ஒருத்தரால் வருடம் முழுவதுமே இப்படி ஏகாதேசி விரதங்கள் இருக்க முடியல, பெருமாளை சேவிக்க முடியல அப்படிங்கிறவ இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் பெருமாளை நம்ம மனமுருகி வேண்டினாலே போதுமாம், பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். இந்த ஒரு நாளைக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குங்க. நம்ம நாளைய தினம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், அதுவும் நம்முடைய பூஜை அறையில் செய்யக்கூடிய சின்னதான ஒரு விஷயம், பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய நமக்கு கடைசி வைகுண்ட ஏகாதேசி. ஏன்னா வருடத்துடைய தொடக்கத்தில் நமக்கு ஒரு ஏகாதேசி வந்தது, இப்போ வருடத்துடைய கடைசி நாட்களில் இன்னொரு ஒரு ஏகாதேசி வந்திருக்கு. அப்படி நமக்கு நாளைய தினம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி நாள் அன்னைக்கு நமக்கு மகாவிஷ்ணுடைய கோவிலில் அதிகாலை நேரத்தில் இந்த வைகுண்ட வாசலானது நமக்கு திறக்கப்படும். இதை பரமபத வாசல், அந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து முறையாக பெருமாளை சேவிக்கிறோமோ நமக்கு 7 ஜென்மத்துக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள், எப்படிப்பட்ட ஒரு கர்மாக்கள் எல்லாமே நமக்கு தீரும்ங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது. இந்த வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமாக ஒரு புராண கதையே இருக்குங்க. சின்னதான ஒரு கதை தான். ஏன்னா எப்பொழுதுமே சொல்லியிருக்கோம், இந்த புராண கதைகள் நம்ம கேட்குறதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். ஒரு காலத்தில் மது கைடபர் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தாங்களாம். இவங்க பிரம்மா கிட்டேருந்து வேதங்களை எல்லாம் திருடி தேவலோகத்தில் போயிட்டு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தினாங்க. மகாவிஷ்ணு அவங்கள தோற்கடித்து அந்த வேதங்களை மீட்டதுக்கப்புறமேட்டு மனம் திருந்தின அவங்க 2 பேருமே இந்த பகவான் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தாங்கள் பகவான் கிட்ட இந்த தோல்வியுற்ற அந்த ஏகாதசி நாளை வைகுண்ட ஏகாதசியாக அனுசரிக்கணும், வைகுண்டத்தின் அந்த வடக்கு வாசல் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு மோட்சத்தை ஸ்ரீ விஷ்ணு பகவான் தந்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. பகவானும் அதே மாதிரி வாக்களித்தார். அதனால தான் அதிகாலை அந்த எல்லா பெருமாள் கோவிலையுமே வைகுண்ட வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். ஏகாதேசி விரதம் மட்டும் தசமியில், அதாவது நிறைய பேர் இன்று மதியம் வரைக்கும் மட்டுமே உணவு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நைட்டு எதுவுமே சாப்பிடாம, நாளைக்கு ஏகாதேசி முழுக்க எதுவுமே சாப்பிடாம, நாளைய தினம் முழுக்க ராத்திரி கண் விழித்து அடுத்த நாள் காலையில் துவாதசி அன்னைக்கு காலையில் நமக்கு அந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நம்ம சுவாமிக்கும் கொஞ்சம் நிவேதனம் வச்சுட்டு சுவாமி நம்ம வழிபட்டுட்டு அப்படி தான் விரதங்கள் விடுவாங்க. இதுதான் ஏகாதேசியோட விரதம். அதாவது நாளைய தினம் நீங்கள் ராத்திரி ஏகாதேசி அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காமல் கண் விழித்து இப்படி கடுமையான விரதங்கள், அதாவது பெருமாளை வேண்டி மனசுக்குள்ளே நம்முடைய உடலை வருத்தி வேண்டி தூய பக்தியோடு இருப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு இது மாதிரி விரதங்கள் இருக்குன்னு ஆசை இருக்கும். ஆனால் உடம்பு உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே செய்யலாங்க. அதாவது ஏகாதேசி நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி உணவுகள் மட்டும் தவிர்க்கணும். இந்த அரிசி உணவுகள் தவிர்த்துட்டு நீங்கள் அதற்கு பதிலாக ஒரு கோதுமை ரவையில் உப்புமா சாப்பிட்றது, இல்லை கோதுமை ஏதாவது சப்பாத்தி எடுத்துக்கிறது, அது மாதிரி எளிமையான உணவுகள், சைவ உணவுகள், பால் பழங்கள் எடுத்துக்கிறது, அப்படி உங்களுக்கு எப்படி உடம்புக்கு ஒத்து வருதோ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஏகாதேசிக்கு நம்ம விரதங்கள் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பஜனைகள் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அந்த இதில் நீங்கள் போய் கலந்துக்கலாம். ஏன்னா இப்போ ராத்திரி நேரத்தில் நிறைய பேர் இப்படி கண் விழிச்சிருக்கிறதுங்கிறது, நம்ம வீட்டில் நம்ம தனியாக நம்ம எல்லாருமே மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம விரதங்கள் இருக்கிறவங்க மட்டும் கண் விழிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அப்படி உங்களால் முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நீங்கள் போய் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்குங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அன்னைக்கு முழுக்க நம்முடைய பெருமாளுடைய அந்த ஒரு எண்ணத்திலே பெருமாளே கோவிந்தா அப்படிங்கிற ஒரு நாமத்தை நீங்கள் நாளை காலை முதல் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கோ, இந்த பெருமாளுடைய நாமத்தை நம்ம சொல்ல நமக்கு கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது.
அப்படி நாளை தினம் உங்களால் முடிந்த இது மாதிரி எளிமையான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு பூஜை வழிபாடுங்க. பெருமாளுக்கு அப்படிங்கனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், துளசி தான் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பொருள். நாளைய தினம் இந்த துளசியை எக்காரணம் கொண்டும் ஏகாதசி நாள் அன்னைக்கு நீங்கள் பறிக்கவே கூடாது. அதே மாதிரி நாளைய தினம் அசைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கவே கூடாது. அடுத்த மிக முக்கியமான விஷயம், நம்ம நிறைய பேர் விரதங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற பேர் வழிக்கு அந்த இதை ஃபோன் பார்க்குறது, வேறு ஏதாவது பாட்டு கேட்குறது, அது மாதிரி இல்லாமல் இறை வழிபாட்டில் இறை நாமங்கள் சொல்கிறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, ஏதாவது பாடல்கள் பெருமாளுடைய பாசுரங்கள் படிக்கிறது, அப்படி நம்முடைய நேரத்தை கழிக்கணுமே ஒழிய தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த வீண் விவாதங்கள், இந்த அரட்டைகள், இது மாதிரி உள்ளதை இந்த பொழுதுபோக்கிறத நம்ம தவிர்க்கிறதுங்கிறது கண்டிப்பாக நம்ம நாளைக்கு தினம் செய்யக்கூடாதுங்க. அதனால் துளசியை நம்ம ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயை கொடுத்து நாங்கள் இன்றைக்கே நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கே கூட பறித்து வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக துளசி பெருமாளுக்கு நீங்கள் சமர்ப்பிச்சிருங்க. நாளை தினம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு பஞ்சபாத்திரத்தில் நம்ம தண்ணி வைப்போம். அதில் 2 துளசி இலைகள், பெருமாளுடைய படங்களுக்கு 2 துளசி இலைகள், துளசி மாலைகள் நீங்கள் சமர்ப்பிச்சிடலாம். இதோடு கூட குடும்பத்தில் என்றைக்குமே பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் பெருகணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெருகணும். ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே செல்வ வழிபாட்டுக்கான ஒரு அதிபதி. நமக்கு செல்வத்துக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட நம்ம வேண்டினாலே போதும். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசல், இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கு நமக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் இந்த வேங்கடவன் நமக்கு அள்ளி தருவான்கிறது தான் ஐதீகம். நாளை தினத்தில் ஒரே ஒரு துளசி இலைகள், நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு துளசி இலைகள் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் நம்ம பூஜைக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. இதோடு கூட பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி நாளைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் வாங்கி உங்களுடைய பூஜையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சபாத்திர தண்ணியில், இல்லை நம்ம விளக்குக்கு வைக்கிறப்ப அந்த நெய் தீபத்தில் கொஞ்சமாக நீங்கள் விட்டாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு பூஜையும் ஒரு தெய்வீகமாக இருக்கும். பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த இஷ்டப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம். இதோடு கூட ஒரே ஒரு ஜாதிக்காங்க. இந்த பொருட்கள் மட்டுமே, இந்த 3 பொருட்கள், பச்சை கற்பூரம், ஒரு ஜாதிக்காய், துளசி இலைகள். இதில் கருந்துளசியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் துளசியாக இருக்கட்டும், எந்த துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோவில் பூஜையில் கிடைச்ச அந்த துளசி எதுவாக இருந்தாலும் இந்த 3 பொருட்களையுமே சேர்த்து ஒன்றாக உங்கள் பூஜையில் நீங்கள் வச்சு நீங்கள் நாளை தினம் பூஜையில் நீங்கள் வழிபடுறப்ப நிச்சயம் குடும்பத்தில் நல்ல ஒரு தன ஆகர்ஷணம், நல்ல குடும்பத்துக்கான ஒரு பணவரவு, தனவரவு, இது எல்லாமே கொடுக்கும். நீங்கள் இந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸு பீரோவில் நீங்கள் வைங்க. அப்படி வைக்கிறப்ப நீங்கள் அதோடு கூட சேர்ந்து ஒரு இப்போ கேஷ் பாக்ஸில் வைக்கிறீங்கன்னா ஒரு 11 ரூபாய் மட்டும் நீங்கள் அதோட சேர்த்து வைங்க. எப்பயுமே இந்த ஜாதிக்காயை கூட நீங்கள் எந்த பொருட்களை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை அப்படியே பெருக்கி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் 11 ரூபாய் அப்படி வச்சு கேஷ் பாக்ஸில் நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு தங்கம் நமக்கு நிறைய இதெல்லாம் சேரணுமா அப்படிங்கிறவங்க நம்ம ஜுவல்ஸில் வைக்கிறப்ப ஏதாவது ஒரு வெள்ளி மோதிரமோ இல்லாட்டி தங்கத்துடைய ஏதாவது ஒரு பொருளோ அப்படி வச்சு தங்கமோ வெள்ளியோ வச்சு இந்த பொருட்களை நம்ம வைக்கிறப்ப அதை நல்ல பெருக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு, உங்களுக்கு நல்ல பொன்னும் பொருளும் சேருவதற்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உதவுங்க. நாளை தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். வருடம் முழுவதுமே உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ வளங்கள் பெருகி பெருமாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்